இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தரை பாடி நாம் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். பரிசுத்த சந்நிதிக்கு முன்பதாக வந்து அவரை பணிந்து அவரை துதித்து ஆராதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் அந்த நாளில கூட கர்த்தர் இந்த 9 மாதமும் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து தேவ சமூகத்தில் நம்மளை கொண்டு நிறுத்தி வைத்த தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜாவுக்கு, கர்த்தாதி கர்த்தருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு ஒரு நன்றி பலிகளை எடுக்குதலாமா? அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பாடல் செய்தி வேளையிலே எங்க பிள்ளைகள் ஒவ்வொருடைய இருதய காயங்கள் ஆற்றப்படட்டும், உடைக்கப்பட்டவர்கள் உருவாக்கப்படுவர்களாக, கண்ணீரோடு இருக்கிறவர்களுடைய கண்ணீர்கள் மாற்றி ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற்றுவீராக. கேட்கிற ஒவ்வொருவரோடு நீங்க பேசுங்க, ஆளுகை செய்யுங்க, பிள்ளைகளை உருவாக்குவீராக. நாம மகிமைப்படட்டும். எல்லா துதி கனம் மகிமை எல்லாம் இங்க ஏசப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கண்மலையின் மறைவு உள்ளங்கைகளில் கண்களின் கருவிழி போல நம்மளை காத்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி ஒரு பாடல் பாடுவோமா? கண்களின் கருவிழிகள்
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில கூட கர்த்தருடைய சத்திய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோட பேசுவாராக. பெரிய காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வாராக. எடுத்துக்கொள்ளும் வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். கர்த்தர் யாரை பார்த்து சொல்றார்னா, அதுக்கு முந்தி 8-9ஆம் வசனத்தை நமக்கு வாசித்தோமானால் நமக்கு நன்றாக புரியும். என் தாசனாகிய இஸ்ரவேலே. யார் இந்த இஸ்ரவேல்? இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் தான். ஆமென். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, என் தாசனாகிய எனக்கு பிரியமான இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, நீ எகிப்தில இருந்தியே, பாவ நிலைமையில இருந்தியே, அந்த நிலைமையில இருந்து உன்னை தூக்கி எடுத்த உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை தெரிந்து கொண்ட யாக்கோபு. ஆமென். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் யாக்கோபே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம யாருடைய சந்ததியில வரோம்னா, முற்பிதாக்களுடைய சந்ததியிலே கர்த்தர் இந்த நாளிலே அவருடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து அந்த சந்ததியின் வரிசையில கர்த்தர் நம்மளை உயர்த்தி மாற்றி வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார். எல்லாரையும் பார்த்து கர்த்தர் சொல்லல. ஆண்டவர் ஏற்கனவே 3 காரியத்தை சொல்லிட்டார். என் தாசனாகி இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே அப்படின்னு சொல்றாரு. நான் உன்னை எப்படி தெரிந்து கொண்டேன், நான் எப்படி உன்னை ஆபிரகாமின் சந்ததியிலே உன்னை நான் வைத்தேன் என்று சொல்லி அதைத்தான் இப்ப சொல்ல வருகிறாரு. 9ஆம் வசனத்தை பார்ப்பீங்கன்னா, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து, எங்கிருந்து எடுத்தாராம்? பூமியின் கடையாந்தரங்களிலே நம்ம பாவம் செய்து தேவனுக்கு பிரியமற்றவர்கள் அற்றவர்களாகி தேவ மகிமையை இழந்து பூமியின் கடையாந்தரங்களுக்குள்ள போயிட்டோம். அங்கிருந்து கர்த்தர் நம்மளை எடுத்து நம்மளை எல்லைகளில் கொண்டு வந்து, எந்த எல்லை? பரிசுத்த எல்லைக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து எடுத்து பரிசுத்த எல்லைக்குள்ள அழைத்து வந்தார். ஆமென். என்ன பண்றாரு ஆண்டவர்? நம்மளை அப்படி எடுத்துட்டு விடலங்க. இந்த உலகம் நம்மளுக்கு எதையாவது செய்யணும்னு நினைச்சா கூட செஞ்சுட்டு நம்மளை கைவிட்டுறோம். நம்ம அழைத்த தேவன், நம்மளை உருவாக்குன தேவன், நம்மளை தெரிந்து கொண்ட தேவன் நம்மளை அப்படி விடவே இல்லை. அவர் சொல்றார், நான் உன்னை எடுத்துட்டேன், எடுத்துட்டு பரிசுத்த எல்லைக்குள்ள உன்னை அழைத்து கொண்டு வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. நீ என் தாசன். தாசன் என்றால் நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவள். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டுட்டேன், இப்போ நான் இனிமே உன்னை வெறுக்கவே மாட்டேன்னு சொல்லி கர்த்தர் நம்மளை பார்த்து வாக்கு கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் தான் இந்த 10ஆம் வசனத்துல பார்க்கிறாரு, இப்படி நான் உன்னை தெரிந்து கொண்டு வந்தனே மகளே, நான் உன்னை கைவிடுவேனா? நான் உன்னை விட்டு விலகி போயிருவேனா? அப்படி சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து இந்த மாதத்தின் இறுதி நாட்களுக்குள்ள கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார். அல்லேலூயா. நீ பயப்படாதே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுத்த வார்த்தை, நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்களா. fear not, I am with you. fear not, பயப்படாத. இங்கிலீஷ்லயே அது 2 வருது, fear not. ஆனா ஆண்டவர் தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை, பயப்படாத. ஆமென். ஆதியிலே தோன்றின வார்த்தை, தமிழ் வார்த்தை. அந்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கு, நீ பயப்படாதே.
நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த உலகத்துல யார் கூட இருந்தாலும் இல்லட்டானாலும் இயேசு உங்க கூட இருப்பாரானால், இயேசு உங்க கூடவே வருவாரானால் நீங்க பெரியவர்களாய் சாதிக்க முடியும். ஆமென். பெரிய காரியங்களை நீங்க செய்ய முடியும். எத்தனை பேர் நம்புறீங்களோ ஆமென் சொல்லுங்க. நிச்சயமாகவே நீங்க பெரிய காரியங்களை சாதிப்பீர்கள், பார்ப்பீர்கள் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆமென். உலகத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான பயத்தை சொல்லலாம். ஒன்று சொல்லுமானால் மனுஷனுக்கு பயப்படும் பயம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். மனுஷனுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா மனுஷனை பார்த்தாலே பயப்படுவாங்க. ஐயோ அவங்க வராங்க, ஐயோ இவர்கள் வராங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படி சொல்லுகிற அநேக பெண்களுடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் சொல்லுவேன், அவங்களுக்கு பயப்படாதுங்க. உங்களை படைத்து உங்களை உருவாக்குன தேவாதி தேவனுக்கு பயப்படுங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சங்கீதம் 115 நீங்க வாசிப்பீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். எவ்வளவு அருமையான தேவன் பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள இருந்துட்டா போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நிச்சயமாகவே இந்த சத்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை கர்த்தருக்கு பயப்படுவது போல உங்க வாழ்க்கை நடித்து காட்டு கொண்டிருக்கலாம். இல்ல இல்ல, கர்த்தருக்கு உண்மையாகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு பயந்து பாருங்களாம். உங்க வாழ்க்கை ஒரு வித்தியாசமான நிலைமைக்குள்ள உயர்ந்து போவதை நீங்க உங்க கண்கள் காண்பதை நீங்க காண்பீர்கள். அல்லேலூயா. பாருங்க, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணிய வருவிக்குமா. கண்ணினா என்ன தெரியுமா? என்ன ஆபத்து இருக்கும், என்ன விதமான விமோசனங்கள் வரும் தெரியாதான். மனுஷனுக்கு பயந்தாலே அப்படிதாங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள எப்பவுமே இருக்கும்போது எல்லா கண்ணிகளும் தானாக தெரிப்புண்டு போகும். ஆமென். மனுஷனுக்கு பயப்படும் பயம் ஆபத்தை உண்டாக்கும். மனுஷனுக்கு பயப்படும் பயம் திகிலை உண்டாக்கும். ஆமென். மனுஷனுக்கு பயப்படும் பயம் இருக்கும்போது இந்த உலகத்துல நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்களே, இருண்டவன் கண்ணுக்கு எல்லாம் சொல்லுவாங்க. ஆமென். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ எதை இருண்டு பயந்து போக வேண்டாம். எந்த இடத்துல எந்த சூழ்நிலை பார்த்து, உங்களுடைய நெருக்கத்தை பார்த்து, இல்ல உங்களுடைய என்ன சிச்சுவேஷனா இருந்தாலும் சரிதான், என்ன விதமான நிலைமையில இருந்தாலும் சரிதான், இப்போ இந்த செய்தி கேட்கிற வேளையில உங்க இருதயத்தின் ஆழத்துக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை எடுத்து போட்டுருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணிய வருவிக்கும். வேத வசனம் கூட சொல்லுது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணிய வருவிக்கும், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கர்த்தர் கனம் பண்ணி ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமையிலவராய் இருக்கிறார். ஆமென். ஆனா ஆண்டவருக்கு பயப்படுகிறவங்களுக்கு ஆண்டவர் நன்மையை வருஷிக்காமல் இருக்கவே மாட்டார். ஆண்டவருக்கு பயப்படுகிறவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை தேவன் நிறைவாக கொடுப்பார். வேதத்துல பார்ப்போமானால் 366 நாட்களுக்குரிய தேவனுக்கு பயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். பயப்படாதே, பயப்படாதே, பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகள் இருக்கும். வேதத்தை அலசி நம்ம அதை தேடி பார்ப்போம்னால் நமக்கு கிடைக்கும். நான் பைபிள் காலேஜ் படித்திருக்கும் போது நான் அந்த வார்த்தைகளை அது உண்மைதானா இல்ல எல்லாரும் சும்மா சொல்றாங்களான்னு சொல்லி நான் அதை அலசி பார்த்ததுண்டு, அதை தேடி பார்த்து எண்ணி வைத்திருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் இந்த உலக பாதையில, இந்த உலக வாழ்க்கையில நம்ம கடந்து போற எல்லா பாதைகளிலும் ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகள் நம்ம வாசித்தோம் அல்லவா? ஏசாயா 41:8-9 சொன்னாரே, அவருடைய பிள்ளைகளை தான் பார்த்த ஆண்டவர் சொல்ற காரியம், நீ பயப்படாதே. ஆமென். நீ பயப்படாதே, நான் உன்னோடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் கூட இருந்துட்டா நீங்க எதை குறித்தும் கலங்கவும் வேண்டாம், பயப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம். மனுஷனுடைய கண்ணி என்ன அமிழ்த்து விடுவோமோ என்ற பயமே வேண்டாம். கர்த்தர் கூட இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மைகள் உண்டாகும். ஆமென். கர்த்தர் கூட இருப்பாரானா நம்ம வாழ்க்கை செழிப்புள்ளதாய் மாறும். கர்த்தர் கூட இருப்பாரானால் வழி இதுவே, இதிலே நடவுங்கள்ங்கிற சத்தம் நம்ம காதுகளுக்குள்ள
கேட்பதை நம்ம உணர முடியும். ஆமென். தேவன் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, வேதத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் 3 காரியத்தை குறித்து இன்னைக்கு நம்மளோடு பேச விரும்புகிறார். 3 காரியம். பயப்படாதே, அந்த ஒரே ஒரு வார்த்தை. ஒருவேளை நிறைய பேர் சொல்லுவீங்க, மாத இறுதிக்குள்ள வந்துட்டேன் சகோதரி, என்ன பண்ணுவேனே தெரியல, அப்படி நிறைய பேருக்குள்ள அநேக கேள்விகள் உண்டு. ஆண்டவர் அதெல்லாம் பார்த்துதான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாத. அதெல்லாம் பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம். அப்பா இயேசுவின் கரத்துல நீங்க கொடுத்து பாருங்க, அது எல்லாம் தானாகவே விலகி போகும். ஆமென். ஏனென்றால் பயத்தை மாற்றுகிறவர் உனக்குள்ள இருக்கிறார். பயத்தை எல்லாவற்றையும் சாதகமாய் மாற்றுகிறவர் உனக்குள்ள இருக்கிறாரு. நீங்க எதை குறித்தும் அதை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை நினைத்து திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதலாவது 3 பயப்படாதே குறித்து பார்க்க போறோம். முதலாவது, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமென். நிறைய பேருக்கு பயம் வரும்போது நம்முடைய விசுவாசம் அலக்கடிக்கப்பட்டு போய்விடும். நம்முடைய விசுவாசம் கலங்கி போயிடும். நம்முடைய விசுவாசத்தை தேடி பார்த்தோமானால் விசுவாசம் எங்க இருக்குன்னே தெரியாது. அப்படியே நிலைமை உண்டாகிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல பயப்படாதமா. பயப்பட்டுட்டீனா உன் விசுவாசம் எங்க இருக்குன்னே என்ன பண்ண முடியாது, தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. வேதத்துல பார்க்கிறோம், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அந்த பகுதியில வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து வேதத்துல மத்தேயு சுவிசேஷத்துல அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். மார்க்கு சுவிசேஷத்திலே நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது அநேக அற்புதங்களை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். ஆண்டவர் இந்த இடத்துல பாருங்க, யவீருங்கிற ஆலய தலைவன், அவன் இயேசுவின் வல்லமை குறித்து அறிந்திருக்கிறான். வேத சத்தியங்களை அறிந்த ஒரு மனிதன். அவர் ஒரு என்ன பண்ணுகிறார், ஆலயத்துல ஜெபாலய தலைவராக இருக்கிறார். அவர் வாழ்க்கையில பாருங்க, ஒரு நடக்க முடியாத, ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு சம்பவங்கள் நடக்குது. அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு மகள் மரண அவஸ்தைப்படுறா. மரண அவஸ்தைன்னு சொல்லும் போது, இப்போ உயிர் போகுமா இருக்குமா, இல்ல பிள்ளை இழந்து விடுவோமோ, பிள்ளை இருக்குமோ, அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலை இந்த யவீரு அந்த ஜெபாலய தலைவன் வீட்டுல நடக்குது. இதை அறிந்த உடனே இந்த ஜெபாலய தலைவன் என்ன பண்றான், இயேசு வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு ஓடி தேவனுடைய பாதத்துல போய் விழுந்து, என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பார்த்தோன்னு ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்ற, பாதத்துல போய் விழுந்துறாரு. ஆமென். நமக்கு எப்பெல்லாம் பயம் வருதோ, எப்பெல்லாம் நம்ம விசுவாசம் குறைக்கப்படுதோ, நேர மனுஷன்ட்ட ஓடாதங்க. இருக்கிற விசுவாசம் போய் அவிசுவாசம் உள்ளவர்களாய் நம்ம மாறி விடுவோம். ஆனா ஆண்டவருடைய பாதத்துல போய் அந்த நேரத்தில் நம்ம விழுவோம், ஆனால் ஆண்டவர் நிச்சயமாகவே பதில் கொடுப்பார். ஆமென். உடனே இந்த அருமையான யவீரு ஜெபாலய தலைவன் தேவனுடைய பாதத்துல போய் விழுந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, அவள் பிழைப்பாள், நீர் அவள் பிழைக்கும்படி வேண்டிக் கொள்றான். வேண்டி கொண்டோன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு, உடனே அவனுடைய வீட்டை தேடி வருகிறார். அல்லேலூயா. நம்ம தேவன் தேடி வருகிற தெய்வம். ஆமென். ஃபாதர் சொல்றாரு, தேடி வந்த தெய்வம் இயேசு என்று சொல்லி என்ன பண்றாரு, அழகாக பாடுகிறார். அல்லேலூயா. அவர் தேடி வருகிற தேவனா இருக்கிறார். இந்த யவீருங்கிற ஒரு ஜெபாலய தலைவன், என் பிள்ளை எப்படியாவது பிழைக்கணும், இந்த மரண அவஸ்தையிலிருந்து நீர் ஒருவர் தான் என் பிள்ளை காப்பாற்ற முடியும்னு சொல்லி ரொம்ப கதறி அழுது கூப்பிட்டோன்னு ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த ஜெபாலய தலைவன் வீட்டுக்கு வருகிறார். என்னைக்கெல்லாம் இயேசுவை தேடி நம்ம போறோமோ, அவர் நம்மளை புறக்கணிக்காத தேவன். ஆமென். அவர் நம்மளை தள்ளாத தேவன், அவர் நம்மளை ஒதுக்காத தேவன். இந்த உலகம் நம்மளை ஒதுக்கும், இந்த உலகம் நம்மளை புறக்கணிக்கும், இந்த உலகம் நம்மளை வெறுத்து தள்ளும், உலகம் நம்மளை விசாரிக்க கூட மறக்கும். ஆனா நம்ம தேவன், நம்மளை படைத்த தேவன் ஒரு நாளும் நம்மளை ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். நம்மளை ஒரு நாளும் புறக்கணித்து தள்ளவே மாட்டார். ஆமென். இந்த யவீருங்கிற ஒரு ஜெபாலய தலைவன் எல்லாம் அறிந்தவன், இயேசு அறிந்தவன், வேத வாக்கியங்களை அறிந்தவன், தன்னுடைய மகள்
மரண அவஸ்தை படுகிறாள் என்று சொன்ன உடனே இயேசு அவனுடைய வீட்டுக்கு வருகிறார். ஆமென். வருகிற வழியில நம்பிக்கையோடு வாரான். எப்படியாவது என் பிள்ளைய இயேசு காப்பாற்றி விடுவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு இயேசுவோடு கூட வாரான். வருகிற வழியில பாருங்க அவருடைய விசுவாசம் பரிசோதிக்கப்படுகிறது. ஆமென். பாருங்க இந்த அருமையான ஜெபாலய தலைவன் வருகிற இடத்துல 12 வருஷமாய் உதிரப்போக்கு உள்ள ஒரு ஸ்திரீ என்ன பண்றா, எப்படியாவது தனக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லி இயேசு வருகிறாருங்கிற செய்தி அதே நேரத்துல கேள்விப்படுகிறார். ஆமென். விசுவாசம் 2 விதத்துல இங்க செயல்படுகிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இந்த ஸ்திரீ அங்க ஆண்டுடைய வஸ்திரத்தை தொட்டாகிலாகுது எனக்கு சுகம் கிடைக்குமா அப்படிதான் அவன் நினைச்சா. ஆனா இந்த பாருங்க, இந்த யவிரு இயேசு வந்தா போதும் என் மகள் மரண அவஸ்தையிலிருந்து நிச்சயமாகவே விடுதலை கிடைக்கும் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆனா இந்த ஸ்திரீ பாருங்க, எப்படியாவது இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டா கூட எனக்கு சுகம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு அற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டா அவருடைய உயிர்த்தின் வல்லமை இந்த வஸ்திரத்திலிருந்து பேய் அவளை சுகப்படுத்தினது. ஹல்லேலூயா. சுகப்படுத்துறோட இவனே ரொம்ப வேதனையோடு இருக்கான். நம்ம கூட எத்தனையோ பாதைகளை போயிருக்கிறோம், மரண பாதைகள், மரண வேலைகள் எல்லாம் நம்ம கடந்து போயிருக்கிறோம். என்னுடைய கணவருக்கு கூட கொரோனா நாட்கள்ல கொரோனா பாதிக்கப்பட்டு பயங்கரமான நிலைமை. டாக்டர்ஸ்கிட்ட போகும்போது சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயோ, டாக்டர் சொன்னாரு, இல்ல என் பக்கத்துல வராதுங்க, தூரத்திலே இருங்கன்னு சொல்லி தூரத்துல இருந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நீங்க தனிமையாவே இருக்கணும், உங்க கூட யாருமே உங்க மனைவியோ பிள்ளைகளோ வரக்கூடாதுனாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. எப்படி இந்த யவிருங்கிற ஜெபாலய தலைவன் இயேசுவை நம்பி கூடவே போனானோ, நான் ஆண்டவரே உண்மை நம்பி இந்த ரூம்குள்ள போறேன், உண்மை நம்பி உங்க மகனுக்கு நீங்க சுகம் கொடுப்பீங்கன்னு சொல்லி நான் உங்க மகன்கிட்ட போறேன்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரை துதித்து 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 அப்படியே விசுவாசத்தோடு போகும்போது கர்த்தர் என்னுடைய கணவரை சுகப்படுத்தினார். அல்லேலூயா. இதே இந்த யபிருங்கிற ஜெபாலய தலைவன் ஆண்டவர் எப்படியாவது சுகத்தை தருவார், என் மக பிழைத்துக் கொள்வாள் அப்படின்னு சொல்லி அவன் நம்பிக்கையோடு போகும்போது அவன் விசுவாசம் அந்த இடத்துல பரிசோதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. என்னுடைய தகப்பனார் சொல்லுவோமானால் அவர் விசுவாசங்களில் தகப்பன் என்று சொல்லி அநேகர் சொல்றதை கேட்டிருக்கிறேன். எங்க வாழ்க்கையில 5 பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் ஒரு முன்மாதிரியாய் வாழ்ந்தார். ஆமென். விசுவாசத்தினால ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், விசுவாசத்தினால எத்தனையோ பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள் என்று சொல்லி எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்க கேட்கிறோமே. அதே போல என்னுடைய தகப்பனார் விசுவாசத்தினாலே கிராமத்துல ஊழியம் செய்யும் போது எத்தனை பிள்ளைகளை சாக கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லுவார், கர்த்தர் எனக்கு கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் தான் எனக்கு தாங்க பலன் தருவார்னு சொல்லி அவர் கண்ணீரோட எத்தனையோ நேரம் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவருடைய விசுவாசம் எல்லாம் இன்னைக்கு எங்க வாழ்க்கையில, என்னுடைய ஊழியத்தின் வாழ்க்கையில நாங்க கடந்து போகிற பாதையில ஒரு பெரிய முன்மாதிரியின் சாட்சியா இருக்கிறது. விசுவாசத்தை நம்ம சில நேரங்கள்ல விசுவாசம் நம்ம வாழ்க்கையில அலசடிப்படுகிற நிலைமைக்குள்ள தள்ளப்படுவோம். நடக்குமா, நடக்காதா, பிழைப்பார்களா, பிழைக்க மாட்டார்களா அப்படி சொல்லி எத்தனையோ சூழ்நிலை மாற்றங்கள் உண்டாகும். ஆனால் இயேசுவை நம்பினோர் கைவிடப்படார். அல்லேலூயா. இயேசுவை நீங்க நம்பிட்டீங்கன்னா, தேவ பிள்ளைகளே, என் அருமையான சகோதரி சகோதரனே, தேவனை மாத்திரம் நம்பிப்பார், உன் இயேசுவை மாத்திரம் நம்பிப்பாராம். எப்பேற்பட்ட சூழ்நிலையும் அவர் மாற்றுவார். உனக்குள்ள ஒரே ஒரு நம்பிக்கை வைத்துக் கொள்ளு. இயேசுவே, நீர் குணமாக்க முடியும், நீர் சுகத்தை கொடுக்க முடியும், என் மகளுக்கு நீங்க சுகத்தை கொடுக்க முடியும், என் கணவருக்கு சுகத்தை கொடுக்க முடியும் சொல்லி நம்பி பாருங்களாம். நிச்சயமாகவே சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒருபோது கெட்டு போகாது. எனக்கு பிடித்த வசனம், சிறுமைப்பட்ட நிலைமையில இருக்கும்போது ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் போது நம்ம நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போகவே போகாது. ஹல்லேலூயா. எந்த காரியத்துல நீங்க நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காத்திருக்கீங்களோ காத்திருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்க முகத்தை வெட்கப்பட விட மாட்டார். உங்க காத்திருக்குதல் ஒரு மேன்மையான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்பதுல சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு காத்திருங்க, அதான் முக்கியம். நம்பிக்கை மிக முக்கியம், விசுவாசம் மிக முக்கியம்.
பாருங்க, இந்த யவிரு ஜெபாலய தலைவன் வருகிற நேரத்துல எப்படியாவது சீக்கிரம் வந்து என் மகளை தொற்றுவார், சுகப்படுத்திடுவார்னு சொல்லி அவன் ஆவலோடு பின்னால தொடர்ந்து வரான். நேரம் கடந்து போகுது, நாட்கள் கடந்து போகுது. ஐயோ, என் மகளை இழந்துருவனோன்னு சொல்லி பயந்து இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி அவன் கூப்பிட்டு கொண்டே வாரான். வருகிற வழியில ஜெபாலய தலைவன் யவிரு வீட்டுல இருந்து சில பேர் வந்து சொல்றாங்க, நீர் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உங்க மகா இறந்து போயிட்டா, மரித்து போனால், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்று சொன்ன உடனே அந்த வார்த்தை யார் கேட்டா தெரியுமா? இயேசு கேட்டார். அல்லேலூயா. மரித்து போனவங்களை உயிரோடு எழுப்ப வல்லமில்லவர் நம் இயேசு மாத்திரமே. ஆமென். அவர் சர்வ அதிகாரம் படைத்தவர். He is a El Shaddai God. Our God is El Shaddai. ஏமேன். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் உயிர் கொடுக்கவும் முடியும், உயிர் எடுக்கவும் முடியும். இல்லாத இடத்துல அவர் உருவாக்க முடியும், இருக்கிற இடத்துல அதை உருவாக்கி மகிமைப்படுத்தவும் அவரால் முடியும். ஆமென். அந்த வார்த்தை யார் கேட்டா? யவிரு கேட்டிருக்கலாம், ஆனா யவிரு கூட இருந்த இயேசு கேட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எந்த நிலைமையில இருந்து நீங்க ஒருவேளை பெருமூச்சோடு மனக்கலக்கத்தோடு குமுறுதலோடு இந்த சத்தியத்தை கேட்டு கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளைகளே, நீங்க குமுறல, உங்க கூட இயேசுவும் சேர்ந்து குமுறி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்க குமுறலின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார், உங்கள் நெருக்கத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். உங்களை அவர் அப்படியே விடுகிற தேவன் அல்ல, அதை மாற்றி போடதான் உங்க கூடவே பிரயாணப்படுகிறார். ஆமென். உங்க கூடவே வருகிறார். நீங்க போற எல்லா வழிகளிலும் இயேசு கூடவே வருகிறார். ஆமென். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி ஃபாதர் அருமையாக பாடுகிறார். இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வார். எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு லைன் நம்ம பாடலாமா? இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவா. ஆண்டவர் கூட வருவாரானால் எல்லா காரியத்திலும் நீங்க வெற்றி அடைய முடியும். ஆமென். பாருங்க, இந்த யவிருடைய வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கும்போது, உன் மகள் மரித்து போனால் ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்று சொல்லி மற்றவர்கள் வந்து அவர்கள் வீட்டிலிருந்து வந்தவர்கள் சொல்றாங்க. அதை யார் முதல்ல கேட்டதுன்னா இயேசு தான் கேட்டார். அல்லேலூயா. நம்ம இயேசு நம்ம ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர். மற்றவர்கள் நம்மளை என்ன சொன்னாலும் அந்த வார்த்தைகளை அவர் முதலாவது கேட்கிறவரா இருக்கிறார். கேட்ட உடனே சொல்றாரு, ஜெபாலய தலைவனை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, விசுவாசமாயிரு. மரித்து போனாலா, நீ பயப்பட வேண்டாம், அது என்னுடைய காரியம். அல்லேலூயா. எங்க குடும்பத்துல கூட என்னுடைய மூத்த மகன் நியர்பை 1.25 வயசு இருக்கும்போது அவன் மரித்து போனான். ஆண்டவர் மறு ஜீவனை அவனுக்கு கர்த்தர் கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா. அவன் மரித்துட்டான். ஆனா மரித்த நேரத்துல நானும் என் கணவரும் என் பிள்ளை கரங்களை எடுத்துக்கொண்டு முழங்கால நின்று ஆண்டவர் நோக்கி பார்த்தோம். எங்க சத்தத்தை கேட்கிற தேவன் எங்க கூட இருந்து எங்க சத்தத்தை கேட்டது மாத்திரமல்ல, அவனுக்குள்ள புது ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதிப்பாடி, ஆமென் ஆமென். அருமையான பக்தன் பாடுகிறார், துதிப்பாடி நான் பாடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. என் பிள்ளைக்கு கொடுத்த இன்னைக்கு மறு ஜீவன், இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒருவேளை ஜீவனற்ற நிலைமையில இருக்கலாம். டாக்டர்ஸே சொல்லிடலாம், உலக மனுஷர் சொல்லிடலாம், நீ பிழைக்கவே மாட்டா, அவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கை, இல்ல உன்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதான், முடிஞ்சிட்டு, நீ எவ்வளவு நாள் இருப்பியோ அது வரதான் இருக்க முடியும்னு சொல்லி உலக மனிதர் சொல்லலாம், டாக்டர் சொல்லலாம். பட் பரம டாக்டர் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்றார், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிருன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நேர அந்த வீட்டுக்குள்ள போய் அழுகிற எல்லாரையும் புறந்து போய் தள்ளிவிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, அவள் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள். அல்லேலூயா. ஏன் மரிக்கவில்லை? இன்னைக்கு எத்தனையோ நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் மரித்த நிலைமையில இருக்கு.
ஆண்டவர் சொல்றார், மரித்ததெல்லாம் இன்னைக்கு கர்த்தர் ஜீவன் பெற வைக்க போகிறார். ஆமென். ஜீவனற்றது ஜீவனுள்ளதாய் மாறப்போகுது. மரித்ததெல்லாம் உயிர் பெற போகுது. எத்தனை பேர் நம்ப போறீங்க? பாருங்க, வேதத்துல பார்க்கிறோம், யோவான்கிற அருமையான ஆண்டவர் வந்து 2 சகோதரிகள், ஒரு சகோதரன் லாசரு. இவங்கள் வீட்டுக்கு போக முன்னலாகவே லாசரு மரித்து போனார். இயேசு மரித்து போனார் என்று அறிந்தும் பின்னும் 3 நாள் தங்கினார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுது. எப்படி இருக்கும் பாருங்க, மரித்தாச்சு, ரொம்ப நாள் வைக்க முடியாது, உள்ள அடக்கம் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகுதான் இயேசு வருகிறார். அல்லேலூயா. தேவன் எப்படி எதையும் செய்ய முடியும் என்பதை அவர் நிரூபித்து காட்டினார். அல்லேலூயா. மரித்த சடலத்தை, நாரி போன சடலத்தை அவர் நாற்றம் எடுத்த இடத்தை, நாற்றத்தை மாற்றி ஜீவன் உண்டாக்க முடியுமானால், இன்னைக்கு ஒருவேளை உன் வாழ்க்கை எந்தெந்த இடத்துல நாற்றம் எடுத்து, எந்தெந்த இடத்துல மரித்த நிலைமையில இருக்கோ, ஓ தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து, ஓ ஹல்லேலூயா, தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், அந்த மரித்ததெல்லாம் என் முன்னால வைத்து விடு, நான் பார்த்து கொள்கிறேன். எல்லாம் ஜீவன் கொடுக்கவும் ஜீவனை எடுக்கவும் அதிகாரமுள்ள தேவனாய் இருக்கிறேன் என்பதை உன் வாழ்க்கையில நிரூபிப்பேன் என்று சொல்லி ஆவியானவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து பேசுகிறார். ஆமென். இன்னைக்கு எந்த நிலமும் உங்க வாழ்க்கையில மரித்திருக்கோ அதை தேவனுக்கு நேராக கொண்டு வந்துருங்க. இன்னைக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்து இந்த சத்தத்தை கேட்கிற இந்த வேளையில உங்க வாழ்க்கையில ஒரு புது ஜீவன். யார் யார் பலவீனப்பட்ட நிலைமையில இருக்காங்களா? ஒருவேளை உங்க பிள்ளைகள் நடக்க முடியாத நிலைமையில இருக்காங்களா? இல்ல நீங்க எந்த சுகத்தை எதிர்பார்த்து உங்க சரத்துல இருக்கீங்களா? இப்பொழுதே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. கர்த்தர் இந்த வேளையில அற்புத செய் அவருடைய கரத்தை ஓ மேல நீட்ட ஆரம்பித்து விட்டார். நீ சுகத்தை பெற்றுக்கொள். அவர் யாவே ரொஃபேக்கா, ஓ ஹல்லேலூயா. அவர் சொல்றார், நானே உன் பரிகாரியாக கர்த்தர். நிறைய நேரங்கள்ல எத்தனை பலவீனம் வந்தாலும் என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், அவருடைய தழும்புகளால் குணமானேன்னு சொல்லுங்க. அப்பொழுதே கர்த்தருடைய சுகம் உங்க மேல வந்து இறங்கிரும் சொல்லுவேன். என் பிள்ளைகள் சொல்லுவாங்க, சிறு பிள்ளைகளா இருக்கும் போது, அம்மா நான் அந்த வார்த்தையை 10 டைம்ஸ் சொன்னேன், இப்ப எனக்கு அந்த வயிறு வலியே இல்லை, அந்த தலைவலியே எனக்கு இல்லை, ஜுரமே என்னை விட்டு போயிட்டுன்னு சொல்லி என் பிள்ளைகள் சாட்சி சொல்லுமா சொல்லுவேன், தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்கன்னு சொல்லுவேன். இன்னைக்கு வரை எங்க பிள்ளைகள் எந்த பலவீனம் வந்தாலும் ஆண்டுடைய வசனத்தை அறிக்கை பண்ணுவாங்க. இந்த வசனத்துல ஜீவனம் வல்லமையும் இருக்குது என்பதை நீங்க மறந்து போகாதங்க. ஆமென். இந்த வசனத்துல ஒவ்வொரு வசனமும் என் தகப்பனார் சொல்லுவாரு, இந்த ஒவ்வொரு வசனமும் நமக்கு ஒரு மாத்திரை மாதிரி. அதை எடுத்துக்கொண்டோமானால், அதை விசுவாசத்தோடு, அதை நம்பிக்கையோடு அறிக்கை செய்வோமானால் உடனே சுகம் உண்டு. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அங்க போன சொன்னாரு, மறிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறான்னு சொல்லி தம்முடைய முக்கியமான சீசர்களை கூப்பிட்டு கொண்டு போய் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, தலித்தாகுமி, எழுந்திரு. ஆமென். அந்த தலித்தாகுமே என்றால் எழுந்திரு என்ற அர்த்தமா? சொன்ன உடனே அந்த சிறு பெண் எழுந்தாள். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், எந்தெந்த நிலைமை உங்க வாழ்க்கையில மரித்த நிலைமையா இருக்கிறதோ, இன்னைக்கு அதை பார்த்து நீங்க விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பேச போறீங்க. எல்லாம் ஜீவன் உண்டாக போகுது. ஆமென். ஜபாலய தலைவனுடைய வாழ்க்கையில அது நடக்குமானால், இன்னைக்கு எந்த இடத்துல இருந்து நீங்க தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கீங்களோ, இப்பொழுதே கர்த்தர் அற்புதம் செய்ய ஆரம்பித்து விட்டார். நீ பெற்றுக்கொள், நிச்சயமாகவே ஜெயம் உண்டு. அடுத்தபடியாக பார்க்கிறோம், பயப்படாதே, நீ வேண்டியபடியெல்லாம் செய்வேன். ஆமென். பயப்படாதே, நீ வேண்டியபடியெல்லாம் செய்வேன். வேதத்துல பார்ப்போம், ரூத் புஸ்தகத்துல பார்க்கிறோம், ரூத் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அந்த இடத்துல பார்க்கும்போது மாமியார் நகோமி அருமையான ரூத்தை பார்த்து சொல்றாரு, மகளே, நீ என்னெல்லாம் வேண்டிக் கொள்றியோ அதன்படியெல்லாம் செய்வேன்னு சொல்லி இந்த இடத்துல ரூத் வந்து சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, வேதத்துல பார்க்கிறோம், ரூத் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
ரூத் 3:11 பார்ப்போமானால், இப்பொழுது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் முதல்ல சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, அற்புதம் நடக்கும். ஆமென். விசுவாசித்தவங்களுக்கு அது நிச்சயமாகவே நடக்கும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, எதெல்லாம் தேவ சமூகத்துல வேண்டிக் கொண்டாயோ அது அப்படியே நடக்கும். ஆமென். பாருங்க, இந்த ரூத்த பாத்தீங்கன்னா மோவாபிய பெண், அவளுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா இந்த நகோமி அந்த மோவாபிய இடத்துல போய் குடியிருக்கும் போது அங்க வந்த மருமக்கள் தான் 2 பேர், ரூத்து. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வேதத்துல பார்க்கிறோம், ரூத் 1ஆம் அதிகாரம் 2, 3, 4ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, ஒருத்தி பேர் ஒருபால், இன்னொருத்தி பேர் ரூத். இந்த 2 பேரும் பாத்தீங்கன்னா மோவாபிய ஸ்திரீகள். இந்த இவ என்ன பண்றா, நகோமி என்ன பண்றா பாருங்க, அங்க பெத்லெகேம் அப்பத்தின் வீட்டை விட்டு அந்த இடத்துல போய் பெண்களை கொல்றா, மருமக்களை தன்னுடைய மகன்களுக்கு திருமணம் பண்ணி கொல்றா. கொண்டு கொஞ்ச நாட்களுக்குள்ள அவளுடைய கணவன் இறந்து போனார், 2 மகன்களும் இறந்து போனார். இறந்து போன உடனே இனி நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நினைத்து தன்னுடைய அப்பத்தின் வீடை நோக்கி பார்த்து வாராள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை எந்த திராட்சை தோட்டத்துல, எந்த சபையின் தோட்டத்துல வைத்தாரோ அந்த இடத்துல நம்ம நிலைத்து நின்னாதான் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அந்த இடத்தை விட்டு நம்ம நலிவி வலிவி வேற எங்க போனாலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆசீர்வாதத்துக்கு பதிலாக அநேக காரியங்களை நம்ம இழக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம். ஆமேன். இந்த நகோமி இருக்க வேண்டிய ஸ்தானம் அப்பத்தின் வீடு. அந்த அப்பத்தின் வீடை விட்டு அப்பமில்லாத ஒரு இடத்துக்கு, பசுமையா இருக்கு, ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி தேடி போன இடத்துல இழக்க வேண்டிய நிலைமை வந்தது. ஆமேன். கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற தோட்டத்துல, சபையாகிய தோட்டத்துல, மந்தையாகிய தோட்டத்துல நீங்க நிலைச்சிருந்தீங்கன்னா அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு போஷாக்குகளை கொடுப்பார். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அவர் செய்வார். அல்லேலூயா. பாருங்க, இந்த ரூத்தை கொண்டுட்டா, ஒரு பால் முத்தம் பண்ணிட்டு மாமியார முத்தம் பண்ணி விட்டு ஓடி விட்டாள், போய்விட்டா. இந்த ரூத்து சொல்லிட்டா, நீர் எங்க இருக்கிறீரோ அங்க வருவேன், மரணம் அடைய மட்டும் நான் உம்மோடு கூட இருப்பேன்னு சொல்லி வந்துட்டா. ஆனா அந்த ரூத் என்ன நிலைமையை நம்பி வந்தாலும் தெரியாது. ஆனா அவ அறிந்து கொண்டால், இந்த தேவன் உண்மையுள்ள தேவன், இந்த தேவனை தேடினால் நம்பிக்கை உண்டு, கைவிடப்பட மாட்டோம் என்பதை அவள் மாமியார் மூலம் அறிந்திருப்பாள் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். பாருங்க, வந்தாச்சு பெத்லெகேம் அப்பத்தின் வீட்டுக்கு வந்தாச்சு. இங்க வந்து உட்கார்ந்துருக்கா, வெறுமையாகவே வந்தேன்னு சொல்லி அங்குள்ள ஜனங்கள் எல்லாத்துட்டும் சொல்றா. ஆனா அங்க வெறுமையா வந்த அவளுடைய வாழ்க்கையை இயேசு தேடி வந்தார். அல்லேலூயா. வெறுமையான வாழ்க்கையை நிரப்புகிறவர் தாங்க நம்ம இயேசு. இந்த உலகம் வெறுமையா இருக்கும்போது நம்மளை கண்டு கொள்ளவே கொள்ளாது. உலகத்துல எல்லா இடத்துல பாருங்களாம், இந்த காலகட்டங்கள்ல இருக்கிறவங்களை தான் உலகம் தேடி கண்டுபிடிக்கும். ஆமென். ஆனா இல்லாதவங்களை யாருமே தேடி கண்டுபிடிக்க நாதியே கிடையாது. ஆமென். இல்லாத எத்தனையோ பேர் இருக்காங்க, யாரு விசாரிப்பற்றவர்களாய் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கிற அந்த நகோமி குடும்பத்துக்கு கர்த்தர் இயேசு போவாசாக வந்தார். அல்லேலூயா. போவாசுங்கிற அங்க ஒரு பெரிய மனிதன் இருக்கிறாரு. அவருடைய வயல்ல போய் இந்த ரூத்து கதிர் பிறக்க போகும்போது கர்த்தர் அங்க அவளுக்கு ஒரு நன்மை கட்டளை இடுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் எந்த தோட்டம், நான் அதைத்தான் சொல்ல வரேன், நீங்க எந்த தோட்டத்துல இருக்கீங்களோ அந்த தோட்டத்துல உங்க இயேசு கிறிஸ்துவாகிய போவாஸ் இருக்கிறார். ஆமென். அந்த போவாசு கிட்ட இருக்கிறவங்க ஒரு நாள் வாழ்க்கையில குறைவு வரவே வராது. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. அந்த வசனம் இந்த ரூத்துடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே நிறைவேறினது. ஆமென். உண்மையாகவே இவ அறியாத ஒரு தேவன், அறியாத ஒரு தேசம், அறியாத ஒரு ஜனங்கள் இடத்துல வாரா. கர்த்தர் அவளுக்கு அவ வார்த்தையினாலே, அவ வாயினாலே ஒரு வார்த்தை சொல்றா பாருங்க. ரூத்து 2:12 சொல்றாரு. வேதத்துல பார்க்கிறோம், அந்த இடத்துல
போவாசுங்கிற ஒரு தேவ மனிதன் சொல்றாரு, விவரமா என்ன சொல்றாருன்னா, உன் சேய்க்கு பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமென். யார் சொல்ல? மனுஷன் சொல்லல. நான் போவாசு உலக மனிதனா இருக்கலாம், ஒரு பெரிய செல்வந்தரா இருக்கலாம், ஆனா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய செல்வந்தர். ஆமென். அவர் எல்லா ஐஸ்வர்ய சம்பனர், எல்லாவற்றையும் உடையவர். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க உங்க செய்கைக்கேற்ற பலனை கொடுத்துட்டு அவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா, அவருடைய செட்டைக்குள்ள வந்துட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில எதெல்லாம் குறைவா இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஏதாவது நிவர்த்தி செய்ய முடியாத குறைகள் இருக்கலாம், காலங்கள் கடந்து போகலாம், ஆண்டுகள் கடந்து போகலாம், எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம். நடக்குமா? நிறைவேறுமா? கர்த்தர் தருவாரா? தரமாட்டாரா? அப்படி பல கேள்விகளோடு நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அந்த வார்த்தை கொடுக்கிறார், நீ பயப்படாதே, நீ வேண்டியபடி எல்லாம் உனக்கு நான் செய்வேன் சொல்லி ஆவியானவர் உங்களை பார்த்து இன்னைக்கு ஆற்றி தேற்றுகிறார். அல்லேலூயா. அந்த ரூத்துக்கு கர்த்தர் செய்தார் அல்லவா, அதே தேவன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? இந்த ரூத்து வாழ்க்கையற்றவளா இருந்தால் கர்த்தர் அவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தார், அவள் சந்திதானத்தை கொடுத்தார். அந்த சந்தானத்திலே கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை இந்த ரூத்து பெற்றாள். தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில பிள்ளைகள் அற்றவர்களா இருக்கலாம், ஒருவேளை திருமணம் நடக்காத சூழ்நிலை தள்ளிக்கொண்டே போகலாம். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். அந்த வார்த்தையை பிடித்து ஆண்டவரை நோக்கி கேளுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே அவர் செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாக பார்க்க போறோம் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 6:12. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எழுதப்பட்ட வார்த்தைகள் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பெல்லாம் தேவனை விட்டு தூரம் போறாங்களோ அப்பெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? இவங்களை பொல்லாதவர்களாகிய மீதியானியர் கையில, எமோரியர் கையில, எகிப்தியர் கையில, பெலிஸ்தர் கையில எல்லாம் கர்த்தர் விற்று போட்டு விடுவார். ஏன்னா இவர்களை திருத்துவதற்கு வேற வழியே அவருக்கு தெரியல. அதனால ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, இந்த நாள்ல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் புத்திரரே மீதியானவருடைய கையில விற்று போட்டார். விற்று போட்டோன்னே மீதியானவருடைய கை இஸ்ரவேல் மேல பலத்து இருக்கு. இவங்க எதை செய்தாலும் பெருக்கத்தை பெருக்க விட மாட்டாங்க, அறுக்கிறத அறுக்க விட மாட்டாங்க. இவங்க வைத்து அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்க விடாம பெலிஸ்தீரின் கை இஸ்ரவேல் மேல பலத்து கொண்டிருந்தது. இதை யார் அனுமதித்தா தெரியுமா? கர்த்தர் அனுமதித்தார். ஆமென். ஏன் தெரியுமா? தேவனுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, எல்லாரும் இவங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்குறோமா மீதியானியர் எழும்புறாங்க, அமலேக்கியர் எழும்புறாங்க, கிழக்கத்தியர் புத்திரர் எழும்புறாங்க, எல்லாரும் எழும்பி வராங்க. வரும்போது இவங்களுடைய நிலச்சலை கெடுத்து போடுறாங்க. இவங்க எதை ஆடு மாடுகள் எல்லாத்தையும் கொண்டு போயிடுறாங்க. இவங்க பெருக்கத்தை உண்டுவாக்க வாங்குவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அந்த மீதியானியர் வந்து எல்லாத்தையும் அழித்து கொண்டு போயிருவாங்க. ஆமென். ஏன் தெரியுமா கர்த்தர் அனுமதித்தார்? தேவனுக்கு விரோதமாக பொல்லாப்பானதை செய்தார்கள். கர்த்தரின் பார்வைக்குன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அந்த நியாயாதிபதிகள் 6:1 பாத்தீங்கன்னா கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அவர்களை பார்த்துதான் ஆண்டவரு அவர்களை ரட்சிக்கிறதாம். ஒரு எளிய குடும்பம், மனாசே எளிய குடும்பத்திலிருந்து கர்த்தர் கிதியோனை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. பாருங்க, நியாயாதிபதிகள் 6:12 பாத்தீங்கன்னா கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டாச்சு. மீதியானர் கையில, அமலேக்கியர் கையில, கிழக்கத்தியர் புத்தியர் கையில, இப்படி எல்லாரும் கையில அடிமைப்பட்டு இவங்களுடைய விளைச்சலை இழந்து எல்லாவற்றையும் இழந்திருக்கும் போது கர்த்தர் அந்த நேரத்துலதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி அபயமிட்டார்கள், முறையிட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். நம்ம நல்லா இருக்கும் போது நிறைய பேர் பாருங்க ஆண்டவரை தேடவே மாட்டாங்க. கஷ்டங்கள், வேதனைகள்,
எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் போதுதான் இயேசு ஒருவரை தேடலாம்னு சொல்லி வருகிற கூட்டம் இன்னைக்கு உண்டு. ஆமேன். இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவை அறிந்து பின்னால போனவங்க திரும்ப கஷ்டங்கள் வேதனை வரும்போது ஆண்டவரை தேடி வராங்க. இதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் நன்மை பெறும்போது ஆண்டவரை தேடி போறாங்க. நன்மை நல்லா இருக்கும்போது ஆண்டவரை விட்டு வழி விலகி போறாங்க. எப்பெல்லாம் அவங்க வழி விலகி போறாங்களோ அப்போ கர்த்தர் அவங்களை பொல்லாப்பை அனுப்பி அவர்களை தம்மிடமாய் இழுத்து கொண்டார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த கிதியோனை அனுப்பி கர்த்தர் என்ன பண்றாரு, நீ போய் என் ஜனங்களை மீட்டு எடுக்கணும். என் ஜனங்களை எல்லாரும் ஆளுகை செய்யறாங்க, எல்லாருடைய கைகளும் அவங்க மேல பலத்து கொண்டிருக்குன்னு சொன்னேன். கிதியோன் சொல்றான், என்னால முடியாதுப்பா, நானே சிறியவன், என் வார்த்தைக்கு யார் கீழ்ப்படிவான்னு சொன்னான். ஆனா ஆண்டவர் சொன்னா, நான் உன் கூட இருக்கேன், நான் உன்னை கொண்டு எதெல்லாம் செய்வேன்னு சொல்லி 14ஆம் வசனம் எல்லா காரியத்திலையும் நம்ம வாசிப்போம்னா நமக்கு தெரியும். கர்த்தர் கூட இருந்த அநேக அடையாளங்களை காண்பித்து கிதியோனை கர்த்தர் அனுப்புகிறார். அவர் சொல்ல, நீ போப்பா சமாதானத்தோட, பயப்படாத, நீ சாபமாண்டா, நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவர் விட்டு பின்மாறி போன நிறைய பேர் உண்டு. கர்த்தர் அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இன்னைக்கு இந்த சத்தியத்தை தாராரு. நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் விசுவாசத்தை விட்டு, தேவனை தேடுகிறத விட்டு, தேவ சமூகத்தை விட்டு, தேவனுக்கு பொல்லாப்பை செய்து கொண்டே இருக்கிற தேவ பிள்ளையே, இந்த சத்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். நீங்க இந்த நேரத்துல வந்துட்டீங்கன்னா பாதுகாக்கப்படுவீங்க, அழிவினின்று மீட்கப்படுவீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்து போகும்போது தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள் அல்லவா, கர்த்தர் உடனே சத்தத்தை கேட்டு பதில் கொடுத்தார் அல்லவா. அதே தேவன் இந்த வேளையில உங்களுக்கு நேர இந்த சத்தம் திரும்பி வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த இடத்துல இருக்கீங்களோ, நிறைய பேர் ஆராதனைக்கு போகிறது இல்ல, வேத வசனத்தை தியானிக்கிறது இல்ல, ஜெபிக்கிறது இல்ல. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற தேவ பிள்ளையே, இப்பொழுதே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு இந்த நிமிஷத்துல நீ எழும்ப ஆரம்பித்து விடு. இல்லாவிட்டால் பொல்லாப்பு உன்னை மூட வரும்போதே உன்னை யாரு காப்பாற்றவே முடியாது என்பதை அறிந்து கொள் தேவ பிள்ளைகளே. ஓ ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கூப்பிட்ட உடனே ஒரு கிதியோன்கிற தேவ மனிதனை அனுப்பி, பராக்கிரமசாலி அவனை மாற்றி அனுப்பி கர்த்தர் மீட்டார் அல்லவா. இன்னைக்கு கர்த்தர் உன்னை மீட்க ஆயத்தமா இருக்கிறார். நீ ரெடியா? இப்பொழுது ஆண்டுடைய கரத்தில் விட்டு கொடு. ஆண்டவரே, உமக்கு விட்டு நான் எவ்வளவு தூரம் போய்விட்டேன்பா, இனி எனக்கு ஒன்று தெரியாது ஆண்டவரே, நீர் என்னை மீட்டு எடுன்னு சொல்லி இந்த வேளையில நீங்க கூப்பிடுவீர்களானால் கர்த்தர் இப்பொழுதே உங்களுக்கு செவி கொடுக்க உண்மையிலவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையில 3 காரியத்தை பார்த்தோம். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படாதே, வேண்டியபடியெல்லாம் செய்வேன். 3வது, பயப்படாதே, பராக்கிரமசாலி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே இருந்த இடத்துல கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே யாரை பார்த்து சொன்னார் தெரியுமா ஐயா? ஏசாயா 41:8-9 அவருடைய பிள்ளைகளாகிய உங்களை பார்த்து தான் கர்த்தர் இன்னைக்கு பேசி இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, எந்த நிலைமையில இருந்தீங்களோ இப்பொழுதே கர்த்தர் உங்கள் தூசியை உதறிவிட்டு எழும்பும்படி சொல்லுகிறாரு. நீ இருந்த நிலைமையில மறித்து கொண்டிருக்கிற நிலைமையை விட்டு எழும்பு, தூசியை உதறிவிட்டு எழும்பு. காலம் செல்லாது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிற சத்தம் எல்லா நாடுகளிலும் அவருடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய வசனங்கள், அவருடைய ஆதார வசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கும் போது இப்பொழுதே தேவ சமூகத்துல உங்களை விட்டு விடுங்கள், உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, உம்முடைய கரத்துல என்னை சரணடை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி விட்டு விடுங்க. கர்த்தர் உங்களை இப்பொழுதே தூக்க ஆயத்தமா இருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் வந்து நிற்கிறார், உங்க முகத்தை பார்க்கிறாரு. இப்பொழுதாவது என் பிள்ளை என்னென்னோ தேடி வர மாட்டாளா? இப்பொழுதே அவிசுவாசத்தை விட்டு எழும்பி விசுவாசமாகி என்னுடைய கரத்தை பிடித்து வரமாட்டாளான்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது நீ இருக்கிற இடத்தை விட்டு எழும்பி, ஆண்டவரே, என் அவிசுவாசத்தை எடுத்து போட்டு விசுவாசத்தை காத்துக்கொள்ள எனக்கு கிருபைதாரும் சொல்லுங்க. நீங்க எதெல்லாம் வேண்டிக் கொண்டு பதில் கிடைக்கவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போய் ஹல்லேலூயா அடித்தட்டில் படுத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் இந்த நாளிலே இந்த சத்தியத்தை கேட்கிற உங்களை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத. நீ தேவனிடத்தில் எதை கேட்டாயோ இந்த ஆண்டு முடிவது
அனுப்புவதற்குள்ளாக கர்த்தர் உங்க வாழ்க்கையில அதை அவர் அப்படியே ஆமென்றும் ஆமென் என்று அவர் செய்ய போகிறாரு. நீ விசுவாசிப்பாயானால் ஆமென் சொல்லு. இப்பொழுதே கர்த்தர் அற்புதம் செய்ய உன் வாழ்க்கையில தொடங்கி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. தேவனுக்கு எத்தனையோ பொல்லாப்பை செய்து தேவனை தேடாதபடி ஏதோ ஒரு இடத்துல ஒளிந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீ இருக்கிற இடத்தை விட்டு எழும்பி வா. நான் உன்னை மீட்டெடுக்க வந்திருக்கிறேன். இந்த அழிவுல உன்னை அழிக்க முடியாது. உன்னை மீட்டெடுக்கிற தேவனாய் இப்பொழுது நீ இருக்கிற இடத்துல என் சத்திய வார்த்தை கொண்டு உன்னோடு பேசி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு. எழும்பிடு, எழும்பிடு. ஓ, நீ எழும்புற நாட்கள் வரைக்கும் கர்த்தர் உன்னை விடவே மாட்டார். ஓ, நீ சோர்ந்து போய் வேதத்தை வாசிக்க மாட்டேன், ஆண்டவரை தேட மாட்டேன், இருந்த நாட்கள் போதும் என்று சொல்லி ஓ எலியாவை போல சூர செடியில் படுத்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, எலும்பு எலும்பு. இனி காலம் செல்லாது. தேவனுடைய வருகை மிக சமீபம் என்பதை நீ மறந்து போகாதே. Thank you Lord, thank you Jesus. இப்பொழுது இருக்கிற இடத்துல உங்களை விட்டு கொடுங்க, ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. ஒரு பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க. கர்த்தர் உங்க கூட இருந்து செய்கிற அற்புதங்களை உங்க கண்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நாளிலே கூட அருமையான சத்தியத்தை நாங்க தியானிக்க உதவி செய்யுங்க. நீங்க எங்க கூடவே இருங்கப்பா. அருமையான ஒரு பக்தர் பாடுறாரு, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீங்க இல்லாம நான் வாழ முடியாது. பாடலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஓ இயேசுவே, என் கூடவே இருங்க, நீங்க இல்லைன்னா என்னால வாழ முடியாது என்று சொல்லி பாடி அப்படியே நம்ம முடிக்க போகிறோமா? அல்லேலூயா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமா இருக்கீங்க? என் கூட இணைந்து சொல்லுங்க பார்க்கலாம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்து நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானீரே. என் கூட சொல்லுங்க. கண்ணீர் சிந்து நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. எல்லாரும் சொல்லுவோமா? ஆமென் ஆண்டவரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இன்னைக்கு யார் யார் இந்த ஜெப வேளையில கண்களை மூடி நீங்க இல்லைன்னா என்னால வாழ முடியாது எத்தனை பேர் வாய் திறந்து சொல்றீங்களோ, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மறுவாழ்வை கர்த்தர் கொடுக்க வந்திருக்கிறார்.
நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை பார்த்து ஒரு மறுவாழ்வு கொடுத்து உங்க வாழ்க்கையை தலைநிமிர பண்ண வைக்க போகிறார். ஆமென். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலே கூட நம்முடைய சமூகத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சத்தியத்தை கொண்டு என்னோடு பேசுனீங்க, எங்கள் ஒவ்வொருவரோடு பேசுனீங்க. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகளை உருவாக்கட்டும், வழி நடத்தட்டும். கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தின் காயங்கள் ஆற்றப்படட்டும். எதெல்லாம் எதிர்பார்த்து கேட்டு சோர்ந்து போய் இருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில அது கிடைக்கும்படி கர்த்தர் செய்ய போறீங்க, சாட்சியை உண்டாக்க போறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் இணைந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நாம் இணைந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவர் இருந்து உன்னோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்க அதை கண்டு கழித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். ஆமேன், ஆமேன்.